உங்க மூளைக்கு ஒரு நாளாவது ஊட்டச்சத்து கொடுத்திருக்கீங்களா? அப்படி கவனிக்காமல் இருந்தால் ஏற்படும் விளைவை பாருங்க. 3 நாள்தான். அடுத்த 3 நாளைக்கு உங்கள் மூளையை மறுபடியும் கட்டமைக்க இந்த எளிமையான நடைமுறை வழிகாட்டி வாழ்க்கையை சீர்படுத்தி வெற்றியை நோக்கி பயணிக்க வைக்கும். இந்த வழிமுறைகள் உங்கள் எண்ணங்களை, பழக்கங்களை, செயல்முறைகளை முழுமையாக மாற்றும். நாள்தோறும் செய்ய வேண்டிய இந்த சிறிய வழிகள் நீண்ட காலத்தில் பெரிய மாற்றங்களை தரக்கூடியவை. உலகம் தூங்கும் நேரத்தில் விழிப்பவர்கள்தான் முன்னேறுகிறார்கள். அதிகாலை 5 மணிக்கு எழுவது என்பது வெற்றி வாழ்க்கையின் முதற்கட்ட அடையாளம். அந்த நேரத்தில் விழிக்க தொடங்கினால் உங்கள் உடலும் மனதுமாக சக்தி பெறும். அதிகாலையில் எழும் பழக்கம் உங்கள் சிந்தனையை தெளிவாக்கும், தாமதமின்றி செயல்பட வைக்கும். கண் விழித்தவுடன் உடனே கைபேசியை பார்க்கும் பழக்கத்தை நிறுத்துங்கள். குறைந்தது 1 மணி நேரத்திற்கு கைபேசியை தொடாதீர்கள். அந்த நேரத்தை உங்கள் நியாய உணர்விற்கும் உள்ளார்ந்த அமைதிக்கும் இடமாக மாற்றுங்கள். மெதுவாக காஃபி குடிக்கலாம், பூமியின் அமைதியை கேட்கலாம், சற்றே உடற்பயிற்சி செய்யலாம். தினமும் குறைந்தபட்சம் 3 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். தண்ணீர் இல்லாமல் உங்கள் மூளையை உடலும் சரி செய்ய இயங்காது. அதிகாலை எழுந்தவுடன் வெதுவெதுப்பான தண்ணீர் 1 கோப்பை குடிக்க வேண்டும். அது உங்களை டீடாக்ஸ் செய்கிறது. பிறகு காலை, மதியம், மாலை நேரங்களில் சிறிது சிறிதாக தண்ணீரை பரிமாறுங்கள். நாளைய முக்கிய வேலை அல்லது குறிக்கோள்களை இன்று காலைதான் திட்டமிடுங்கள். எண்ணங்களும் செயல்களும் தெளிவாக இருக்கும் போது திட்டமிடுவது மிகவும் பயனளிக்க கூடியது. எந்த வேலை முக்கியம், எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என அனைத்து விஷயங்களையும் சீராக காகிதத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 1 மணி நேர உடற்பயிற்சி உங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கும். உற்சாகம், நம்பிக்கை, புத்துணர்வு, தீர்மானம். உங்கள் உடலுடன் பேசுங்கள், அதை இயக்குங்கள். அது உங்கள் மூளையையும் இயக்கும். நடைப்பயிற்சி, யோகா, நடனம் அல்லது ஜிம்மில் பயிற்சி எதுவாக இருந்தாலும் தினசரி செய்ய வேண்டும். சமூக ஊடகங்களை தவிர்த்து புத்தகங்களை அணுகுங்கள். காலையில் ஃபேஸ்புக் ஸ்க்ரோல் செய்வதை விட ஒரு புத்தக பக்கம் புரட்டுவது உங்கள் மூளையை மேலும் திறம்பட சிந்திக்க வைக்கும். நாளுக்கு 1 பக்கம் என்றாலும் சரி, வாசிக்க தொடங்குங்கள். புத்தகங்கள் உங்கள் சிந்தனையை விரிவுபடுத்தும். ஒவ்வொரு நாளும் ஒரு சில நிமிடங்களாவது அமைதியாக உட்காருங்கள். யாருடனும் பேசாதீர்கள், எதையும் பார்க்காதீர்கள். மூச்சை உணருங்கள், உங்கள் உள்ளத்தை கேளுங்கள். அந்த நேரம் உங்கள் மனதிற்கு ஓய்வாகவும் ஆற்றலாகவும் இருக்கும். இது தியானம் போல செயல்படும். இந்த 3 நாட்களும் உங்கள் பழக்கங்களை திருத்தும் ஒழுங்காக அமையட்டும். தொடர்ந்து இது 1 வாரமாகவும் 1 மாதமாகவும் நீடிக்கட்டும். அப்போது உங்கள் மூளை புதிய பாதையில் பயணிக்க தொடங்கும். பழைய கோணத்தில் இருந்த வாழ்க்கை புதிய விழிப்புணர்வுடன் ஒளிர ஆரம்பிக்கும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.